உங்களுக்குலாம் எத்தனை மாதம் தான் டைம் கொடுக்குறது? என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? அக்கா ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கக்கா, நான் எப்படியாச்சும் வாடகை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஆமாக்கா, இன்னும் கேட்டுட்டுலேருந்து பணம் வரலக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஒழுங்கு மரியாதையாக 3 மாதம் வாடகை எடுத்து வைங்க, எல்லாம் வீட்டை காலி பண்ணிவிடுங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, 2 நாள்க்கா, நான் எப்படியாச்சும் கொடுத்துருவேங்க்கா. வாடகை கொடுக்க முடியல உனக்குலாம் எதுக்கு கல்யாணம் வீடு குடும்பம்லாம்? ஒழுங்கு மரியாதையாக வீட்டை காலி பண்ணு. உனக்கு இவ்வளோ நாள் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். என்னாலலாம் இதுக்கு மேலாம் டைம் கொடுக்க முடியாது. வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு. அக்கா இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கக்கா போகிறது? ஆ, தெருவில் போய் வாழு, எனக்கு என்ன? எனக்கு தேவை வாடகை. சும்மா வாடகை கொடுக்காம ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்குங்க. அக்கா கொஞ்சம் கத்தாமல் பேசுங்கக்கா, எல்லாரும் பார்க்குறாங்கக்கா. ஓ, அசிங்கமாக இருக்கோ? வாடகை கொடுக்க வக்கில்ல, உனக்குலாம் எதுக்குடி கௌரவம்? அக்கா இந்த வீட்டில் நாங்கள் 2 வருஷமாக இருக்கோம். எல்லா மாதமும் கரெக்டாக வாடகை கொடுத்துருவோம். இந்த 3 மாதம் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லைக்கா. நிறுத்து. சும்மா ஃபேமிலியில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த 3 மாதத்தில் வயிற்றுக்கு தான் சாப்பிடாம இருந்தீங்களா, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்காமல் இருந்தீங்களா? இல்லைல்ல, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் உங்கள் 2 பேருக்கும் டைம். அதுக்குள்ளே என் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். பாரு சூர்யா எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு, உண்மை சொல்லியிருக்கலாம்ல. வேணாம் பிரியா, விடு. மா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா? சொல்கிறா. மா, அன்னைக்கு நீ மயக்க போட்டு கீழே விழுந்திருந்தல்ல, அப்போ உன்னை ஒரு அண்ணா வந்து காப்பாற்றான்னு சொன்னல. ஆமாம், யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுமா, யாரோ ஒரு அண்ணான்னு சொன்னியே. அந்த அண்ணா வேறு யாரும் இல்லைம்மா. இன்னைக்கு காலையில் நீ திட்டினியம்மா, அந்த அண்ணா தான்மா. என்னடி சொல்கிற? மா, அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. அந்த நேரத்தில் தான் அந்த அண்ணா வாடகை பணம் கொடுக்க வந்தாங்கம்மா. அந்த அண்ணா தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி அட்மிட் பண்ணாங்க. அவங்க வச்சுருந்த வாடகை காசை தான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸாக கட்டினாங்கம்மா. அந்த அண்ணா தாம்மா உங்ககிட்ட சொல்ல வேணான்னாங்க. அந்த அண்ணா மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்ட்டே தெரியாதுமா. ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிருங்கப்பா. நடந்தது எல்லாத்தையும் என் பொண்ணு சொன்னான். காலையில் நான் உங்கள் 2 பேரையும் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயும் நடந்தது எதுவுமே நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பண்ணதை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாடகை கொடுக்குறேன்னா யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலக்கா. வயசில் சின்னவனாக இருந்தாலும் இவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறேன். அக்கா எங்களுக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கக்கா, நாங்கள் வாடகை காசு திருப்பி கொடுத்துட்றோம். அட என்னம்மா, சூர்யா எனக்காக எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கான். வாடகை காசை வச்சு என் உயிரையே காப்பாற்றிருக்கான். எனக்கு வாடகைலாம் வேண்டாம்மா. அதெல்லாம் இல்லைக்கா, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு செஞ்ச உதவியாகவே இருக்கட்டும். வேணான்னு மட்டும் சொல்லாதீங்கக்கா. நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் யாருக்கிட்டேச்சும் வாடகை வாங்கும் போது அவங்கள திட்டாமல் மட்டும் இருங்கக்கா, அது போதும். கண்டிப்பாப்பா.